ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தி லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் ப்ரீத்தி. இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டச்சுக்கோட்டைக்கு தான் போகிறோம். அது எங்கள் ஊரில் தான் இருக்குது. ஸோ அதை நான் ஒரு விலாகாக எடுத்து போடலான்ட்டு கிளம்புறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி செடி எல்லாம் வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் போட்ட விலாகில் இந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி செமையாக நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி நான் ஸ்கூல் விட்டு போகும்போது அப்படிலாம் பார்ப்பேன். இங்கே காலையில் பார்த்திங்கன்னா நல்லா தினமும் சரி இங்கே க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எந்த ஒரு குப்பையும் கூட இங்கே சேராது. அந்த அளவுக்கு நல்லா சேஃபாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இது 2 பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நான் அந்த ஓட்டை வழியாக கூட போய் பார்த்தேன், ஏதாவது இந்த பக்கத்துலேருந்து தெரியுதான்னுட்டு. அதுமாரிலாம் இல்லை, ஃபுல்லாக அடிச்சு தான் இருந்தது. அது ஒரு அழகுக்காக வச்சுருந்தாங்களா என்னன்னு தெரியல. அது பீரங்கின்னு சொல்கிறாங்க. இது இப்போ இங்கே பாருங்கள், இந்த கிணறு அந்த காலத்துலேயே கட்டின கிணறு தான். ஆனால் இன்றைக்கி வரும் அதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது உள்ள ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே இந்த கிணத்துக்குள்ளே தான் தண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸும் இருந்தது. இது மேலே ஏறி போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருந்தது போல் இருக்குது. பாதிலே உடஞ்சிருக்கு. இது நீட்டாக வழி போகிறதுக்காக ஒரு பாலமாக அமைஞ்சிருக்கு. இது பூட்டி இருக்குது. நான் உள்ள ஃபோனை இது பண்ணி தான் உள்ள வீடியோ எடுத்தேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு போட்டிருந்ததுலேயே பார்த்திங்கன்னா இது உள்ளே போய் நான் வீடியோவே போட்டிருந்தேன். அந்த பக்கம் வழி மாரி தெரிஞ்சுது பார்த்திங்களா, அது உள்ளே போயும் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அதையும் நம்ம சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த நீட்டாக உடஞ்சிருக்கு பார்த்திங்களா, இது ஃபுல்லாக பார்த்தா ராணிங்க குளிக்கிறதுக்காக ஒரு அறையாக இந்த பக்கம் நீட்டாக இருந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையான்னு தெரியல. நீங்கள் அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அறை பூட்டி இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கூட வந்திருந்தார், காணுமே எங்கன்னு பார்த்தா அந்த பக்கம் சவுண்டு கேட்டுது. அந்த பக்கத்துலேருந்து என்னை கூப்பிட்டாரு. சரின்ட்டு மேலே ஏறி போனேன். இது மேலே ஏற நின்று பார்த்தா ஃபுல் வியூவும் தெரியுது. எடுக்கிறியா அப்படின்னு கேட்டார். எனக்கு அது மேலே ஏற முடியாது, பயமாக இருக்குன்ட்டு நான் வரல. இது எப்பயுமே மூடி தான் இருக்கும். ஆனால் அவங்க யூஸ் இல்லாத பொருள் அது உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இது ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட் டைம் வந்தப்பவே. அதனால நாங்கள் அதை கேட்டுக்கல. இப்போ கிடங்குகள்லாம் ஃபஸ்ட்டு அதாவது ஒரு ரூம் மாதிரி நம்ம தேவையான பொருட்கள்லாம் போட்டு வச்சுருந்ததா சொல்லியிருந்தாங்க. அது இங்கே தான் இருக்குது அப்படின்னாங்க. செம்ம வெயில். இந்த பக்கம் அவ்வளோவா தெரியவே இல்லை. கண்ணெலாம் சுருக்கின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. நான் இப்போ உள்ளே ரூமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துக்கு போகிறோம். அந்த காலத்தில் இந்த பண்டமாற்ற முறைக்கு பொருள்லாம் சேமித்து வைக்கிற சேமிப்பு கடங்கமாக இருந்தது போல். அங்கே போகிறோம். இதோ இன்னொன்று காட்டுறேன் பாருங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா தண்டனை கொடுக்கறதுக்காக பண்ணது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் ராஜா யானையில் ஏறதுக்காக அது செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னு தெரியல. இப்போ நம்ம இது உள்ள தான் போக போகிறோம். வாங்க அது உள்ளே போய் பார்க்கலாம். இவர் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டுருக்காரு. நான் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுனால நான் ஸ்லோவாக வரணும். அதனால் முன்னாடி அவர் நடந்து போயிட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், இது உள்ள என்ட்ரன்ஸ் இதுதான். இது உள்ளே போகிறதுக்கு குட்டி குட்டி அறைங்க இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். உள்ளே வந்துட்டோமா? நான் பேசுகிறது எனக்கே கணீர்னு கேட்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு ரூமு. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. இது உள்ளே போய் பார்த்துடலாம். உள்ளே ஒன்றே இல்லை. இந்த பக்கத்துக்கு வழி இப்படியே இருக்கும் பாருங்கள். இன்னொரு உள்ளே போகிறதுக்கு இந்த பக்கமும் வழி வச்சுருக்காங்க. மேலே செமையாக இது போட்டு ஆல்ரெடி இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்லேயே போட்டிருக்கேன், லாங் வீடியோவாக. இது உங்களுக்கு சரியாக இப்போ நம்ம இந்த பக்கம் இருக்க ரூமை போய் பார்த்துடலாம்.
எந்த ரூமு பக்கம் திரும்பினாலும் அடுத்த பக்கத்துக்கு போகிறதுக்கான 2 வழியாக வச்சுருக்காங்க. ஒரு வழியில் 2 வழி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். இந்த பக்கமும் இருக்குது வழி. இதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ரூம்லேயும் இந்த சைடில் வந்து வழி இருந்தது. அது அப்படியே வரலாம், இது இப்படிக்கா போகலாம். நம்ம இந்த பக்கமாக போய்க்கலாம். பாருங்கள், இது உள்ளே வந்தால் இப்படி தான் இருக்குது. நான் அந்த ரூமுக்கு வழி சொன்னேன்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த ரூமுக்குள்ளேருந்து வர வழியாக இருந்தது. இது 2 ஜன்னல் வச்சா மாதிரி இருக்குது. 2 ஜன்னல் வச்சா மாதிரி இருந்து இதுதான் வாசல். இதுவும் அதே மாதிரி தான். என்னென்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கா மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை இதில். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஃபஸ்ட் டைமில் வந்ததெல்லாம் இதே மாதிரி தான் இங்கேயும். இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து எங்கள் பெரியவங்களாம் சொல்கிறத வச்சு தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். இதோடைய ஃபுல் ஹிஸ்ட்ரிலாம் வந்து நான் இன்னும் எடுக்கலை. சும்மா இது உள்ளே வந்து நாங்கள் பார்க்க வரலான்னு வந்தோம். இப்போ வெளியே இருக்கவங்க சொன்னது, அப்புறம் பெரியவங்க சொன்னதை தான் சொல்லிகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவும் பயங்கர நீட்டாக இருக்குது. இந்த ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. இது உள்ளே அப்படியே நாங்கள் பார்த்துட்டே வந்துட்டுருக்கப்போ எங்களுக்கு என்ன கிடச்சிதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கொலுசோடைய முத்து வந்து கிடச்சிருந்தது. அதை வந்து நாங்கள் பார்த்துட்டு அதே இடத்துல போட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா அது யார் கால் கொலுசுதுன்னு தெரியல, அதனால் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது ஃபுல்லாக வந்து நம்ம விலாகாக எடுத்துட்டோம். நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. பாய்.